ஹாமி அல்லுடா, வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட். ஆம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் எல்லாம் விட்டுருந்தோமோ அதில் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஏன் கன்ஃபியூஸ்டாக அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காங்க. உனக்கு என்ன தெரியும்? அன்றைக்கி நீ ஏதாச்சும் அங்கே பார்த்தியா? உனக்கு எப்படி இதெல்லாம்? ஆக்சுவலி அன்றைக்கி என்னதான் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நான் தான் லக்கிக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர வச்சேன். அப்போ தான் எல்லாமே நடந்துச்சு. அங்கேருந்து நான் தப்பிச்சு போயிட்டேன். தப்பிச்சு போகும்போது லக்கியும் பின்னாடியே வருவான்னு நினச்சேன். ஆனால் அவள் வரல. நான் அவளுக்காக வெயிட் பண்ணேன். நான் பின்வாசல் வழியாக போகும்போது தான் பார்த்தேன் எங்கள் ஸ்கூல் சேர்மன் அப்புறம் யாரோ ஒரு வயசான அங்கிள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு ஏதோ தப்பாக இருந்துச்சு. அங்கே ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிச்சுவல்ஸ், அங்கே இருந்த திங்ஸ் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் சத்தம் போடாமல் நான் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு காரில் ஒழிஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் பார்த்தேன் அந்த குழந்தைய அவங்க பலி கொடுத்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். என்ன, குழந்தைய பலி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் அதை நம்பவே முடியல. லக்கி வருவான்னு நினச்சான், ஆனால் அவள் வரல. கொஞ்ச நேரத்தில் அவள் கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. நானும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவள் ஸ்கூல் மாடியில் நின்றுட்டு இருந்தா. அப்போது யோஞ்சன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஸ்கூலோட சேர்மன் அவரும் அங்கே நின்றுட்டு இருந்தார். சேர்மனோட பிஏ அவரும் அங்கே பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு அவள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். நாங்கள் நினச்சி கூட பார்க்காதது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியல. அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. லக்கி அவ்வளோவே அந்த ஸ்கூல் மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணா. அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன்? இப்போ குதிச்சதுக்கப்புறம் அவங்க அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த முழுக்கும் க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க போனதுக்கப்புறம் அங்கேருந்து நான் போயிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த வீடியோ இருக்கா? இருக்கு. எனக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுறியா? ஆனால் அது என்னோடய வேறு ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோன் என் வீட்டில் இருக்குது. சரி, ஓகே. எனக்கு அந்த வீடியோவை எப்படியாச்சும் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? நான் கொடுக்குறேன். ஆனால் என்னை பற்றி எதுவும் இல்லை. உன் பேர் இதில் வெளியவே வராது. நீ தான் அந்த வீடியோ கொடுத்தானே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. அன்றைக்கி எனக்கு சேவ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது நான் இல்லை, அது என் ட்வின் சிஸ்டம் லக்கி. ஐம் ஒயன். அப்போது சங்குக் இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். கேன் ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பயத்தோடவே அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஜெனி, சொல்லுவேன், நீ இங்கேருந்து இவ்வளோ பார்த்துக்கிறியா? ஓகே, நான் பார்த்துக்குறேன். அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன், ஓகேவா? வீட்டுக்கா? ஏண்டி? இல்லை, நான் சின்னப்போ பார்த்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கூல் விட்டதும் இவ்வளோ நீங்களே கூட்டிகிட்டு போய் அவளோட வீட்டில் விடுங்க. அப்புறம் அவளுக்கு அவள் ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணுற வரைக்கும் அவள் கூடவே இருங்க. புரிஞ்சுதா? ஓகே வாயன், நீ இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் கேட்டாலும் இல்லை வேறு யாராச்சும் கேட்டாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரிடி, பார்த்து போத்துருமா போ. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து உங்கள் கிளாஸ்க்கு போய்ட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜேகே நீங்கள் ஓடுறத பார்க்குறான். ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பேக்கை போட்டுட்டு அந்த பென்ட்ரைவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இப்போது சின்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அதாவது வீரோட வீட்டுக்கு. ஆண்டி வாயன், என்ன இந்த டைமில் ஸ்கூலுக்கு போகலையா நீ? இல்லை ஆண்டி, நான் ஸ்கூல்லேருந்து தான் வரேன். ஜின்னாப்பா எங்கே இருக்காரு? ஜின்னா அவன் கிளம்பிட்டானேம்மா. கிளம்பிட்டாரான்? எப்பயுமே லஞ்சுக்கு வருவார் இல்லை? ஆமாம், வந்தான், இப்போ தான் கிளம்பிட்டான். சோ
ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பார் போகலாம். சரி ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். வயன் சாப்பிட்டு போடா. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. இப்போது ஸ்கூலில் வி அவங்கள தான் தேடிட்டு சுற்றிட்டு இருக்கான். லஞ்சு கூட ஒழுங்காக சாப்பிடல, எங்கே போய் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஜெனி, வி, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை என்ன? ஒன்றும் இல்லை சும்மா தான். நீ என்ன இந்த பக்கம்? அதுவா, நான் மினி என்ன தேடிட்டுருக்கேன். அவளை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? வயனா, அவள் வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கா? இந்த டைம்லையா? ஏன்? அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் வீட்டுக்கு போயிட்டா. உடம்பு சரியில்லையா? ஒரு வேளை என் மேலே கோவமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டாளா, இல்லை உண்மையாக உடம்பு சரியில்லையா? என்கிட்ட எதுவுமே சொல்லலாம். ஐயோ கடவுளே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் கிளாஸ்க்கு போயிட்டு அவன் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ரீச் ஆகிட்டீங்க. சின்ன அங்கே கான்ஸ்டபிள் அவங்க கிட்டலாம் உட்கார வச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனோட கேபின்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு, சின்னப்பா பயன், நீ இங்கே என்ன பண்ணுற? ஓப்பம் சாரி, மீட்டிங்கில் இருக்கீங்களா? அவன் ஹேண்டை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் ஓடி வந்தேன். நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரமாக பேசிட்டு வாங்க. சரி போ. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜின் பேசி முடிச்சுட்டு உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? மீட்டிங் போயிட்டுருக்கு, இப்படியே உள்ளே வருவா? அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன அவ்வளோ தலை போகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? நீங்கள் அந்த பென்ட்ரைவை எடுத்து அவன் டெஸ்கில் வைக்கிறீங்க. இது ஜங்குக்கு எங்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்தது, அவன் உங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அவன் அவங்க கண்ணை வச்சு மிரட்டினது, அதுக்கப்புறமா ஸ்கூலில் அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வாயை பொழந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்ருக்கான். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்? ஆமாம், நேற்று கூட நீ வீட்டுக்கு வந்தல, அப்போ ஏன் அந்த ஜங்குக்கை பற்றி என்கிட்ட சொல்லலை? அது வீ பண்ண கூத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். வயன், சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். சரியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த கேப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவளை விட்டுட்டு வரத்துக்காக போயிருப்பாங்க. அவளோட ஃபோனை தேடி கண்டுபிடிச்சி அவங்களும் உங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருது, அதையும் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவும் ஜின்கிட்ட காட்டுறீங்க. அவன் ஷாக் ஆகிட்டு, வயன், இந்த கேஸ் இப்பயும் முடிஞ்சதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இதில் கனெக்ட் ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கான். பாலிட்டிஷியன் வேறு. இப்போ என்ன பண்ணுறது? நான் கேஸை ரீஓப்பன் பண்ணுறேன். தேங்க் காட். சரி, இதுக்கப்புறம் நீ இந்த கேஸில் இன்வால்வ் ஆக வேணாம். இந்த வீடியோஸ் எங்கிட்ட இருக்கட்டும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அப்புறம் இந்த ஜங்கு அவன் ஏதாச்சும் திரும்ப ப்ராப்ளம் பண்ணானா என்கிட்ட சொல்லு, ஓகேவா? ஓகே இரு, நானே அவனை ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனே உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வாசலில் விடுறான். இப்போ இந்த கேப்பில் அவன் வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் அவன் அவங்க அம்மா கிட்டே கத்திட்டுருக்கான். மா வாய், நீங்கள் தான் வந்தாலுமே, எங்கம்மா? இங்கேயா? ஆமாண்டா, அவள் வந்த உடனே ஜின்னை பற்றி கேட்டான். நானும் அவன் ஒர்க்குக்கு போயிட்டான்னு சொன்னேன். அவளும் கிளம்பி போயிட்டாளே அவனை பார்க்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அங்கே சோஃபாவில் உட்காடுறான். நடா நடக்குது இப்போலாம் வயன் ஜென் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நான் என்ன நினச்சேன் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் இப்போத்தாலும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பீங்கள்ல, வயனை நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் வேறு ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்ட. பரவாயில்ல, ஜின்னுக்கும் வயனுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இடிக்கும் தான், பரவாயில்ல, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கனவை கண்டுட்ருக்காங்க. வீக் இதெல்லாம் கேட்க செம்ம கடுப்பாகுது. இப்போது வெளியில் கார் சவுண்ட் கேட்ட உடனே அங்கேருந்து அப்படியே இறங்கி ஓடுறான். இப்போ ஜின்னு உங்களை இறக்கி விட்டுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ அதை பார்த்துட்டு செம்ம கோவத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே டக்குன்னு போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் கதவு தரடி மினியன்.
இவ என்ன பண்ணிகிட்ருக்கா? திடீர்னு ஏதாவது பண்ணிகிட்ருக்கா, எங்கேயாச்சும் போகிறா, யார்கிட்டயோ பேசிகிட்ருக்கா, எல்லாத்தையும். சரி, ஓகே, நம்ம போனதும் தப்பு தான். நம்ம ரோஸ் கூட போயிருக்கக்கூடாது. கண்டிப்பாக மேலே கோவமாக தான் இருப்பான். எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் வீட்டு வாசல் முன்னாடியே நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் ரூமில் அந்த விண்டோஸ் பயங்கரமாக அப்படியே நாக் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்குது. யார் இந்த விண்டோவை நாக் பண்ணுறது? ஒரு வேளை சங்குக்கா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயந்துட்டு அப்படியே இந்த விண்டோ கிட்டே போயிட்டு அந்த விண்டோவை டச் பண்ணுறீங்க. டக்குன்னு அப்படியே பாப் ஆகுறான். ஏய் குரங்கு, என்ன நீ இப்படி வந்து நிற்கிற? கையை குடுறி, கீழே வர போகிறான். சரி இந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவனை உள்ளே எடுத்து போடுறீங்க. இப்படியா வருவா? வாய்ந்துடும் தெரியுமா? நீ தான் மெயின் கேட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிய. ஏன் உங்கள் அப்பா வீட்டில் இல்லையா? அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. சுகாயம் அவருக்கும் நைட் ஷிஃப்ட்டு, அதான் லாக் பண்ணிட்டேன். தனியாக இருக்கேன், போர் அடிக்கல வயன். உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? சரி ஓகே வழியோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அவன் போய்ட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு நிற்கிறீங்க. மினியன், சாரிடி, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோ. எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லை தெரியுமா? நான் சீக்கிரமாக வந்துடலான் தான் போனேன். ஆனால் ரோஸ் தான் ஏதோ சொல்லி உட்கார வச்சு மொக்க போட்டு என்னை சாவடிச்சு அப்படியே லேட் பண்ணி விட்டான். எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்துச்சு தெரியுமா? ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு. அப்போ கூட எனக்கு அந்த பர்த்டேன்ற விஷயம் ஞாபகம் வரலடி. இல்லைனா நான் முன்னாடியே வந்திருப்பேன், தெரியும்ல உனக்கு. இத்தனை வருஷத்தில் நான் எப்பயாச்சும் ஒரு தடவை மிஸ் பண்ணியிருக்கேனா? இங்கே பாரு, என் பர்த்டே நேற்று முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் நீ எனக்கு விஷ் கூட பண்ணல. நான் ஏன் விஷ் பண்ணோம்? உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ புதுசாக கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வந்திருக்கா. அவள் தான் விஷ் பண்ணால ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் எதுக்கு உனக்கு விஷ் பண்ணோம்? போ. சாரி சொல்கிறேன்ல. முடிஞ்சு போன பர்த்டேக்கு இப்போ எதுக்குடா உனக்கு விஷ்? மூடிட்டு வெளியில் போ. இப்போ தாண்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி வா. எங்கே கூட்டி போகிறேன்? வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் கையை பிடிச்சி டெரஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அந்த டெரஸ்க்கு போயிட்டு அந்த மூணையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்த்தியா? உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஃபுல் மூன் அழகாக இருக்குல்ல? ஆமாம் அழகாக இருக்கு. சரி உட்காரு. நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு அந்த மூணையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்டார்ஸ், அந்த ஸ்கை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிலாக்ஸ் ஆகிடுச்சா? ஆமாம், யாரையும் பாய்க்கிட்டே இதெல்லாம் பேசு. வஞ்சத்தெல்லாம் ஃப்ராடு தனம் போடா வயன். சாரி, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உனக்கு நான் டேட் பண்ணுறது பிடிக்கலாம் சொல்லு, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். பிரேக்கப் பண்ணிக்கிறியா? டேய் பைத்தியம்மா நீ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ டேட் பண்ணுறதுலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் என்னை விட மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற பேர் அதுதான் எனக்கு ப்ராப்ளம். சரி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், சரியா? நீ அதுமாரி பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் உனக்கு நல்லது. இல்லை உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைப்பா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு இப்போது இவங்க ஹேண்டை பிடிச்சி இங்கே பாரு ஷூட்டிங் ஸ்டார் விஷ் பண்ண. விஷ் பண்ணவா? டக்குன்னு கிட்டே எப்படிட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ கண்ணை மூடிட்டு லைஃப் லாங் நாங்கள் 2 பேரும் இதேமாரி ஹாப்பியாக ஜாலியாக ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு கத்துறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்பாடா, இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் 2 பேரும் பிரிய மாட்டோம்ல. அதுக்கு வேற ஆளை பாரு அப்படின்னு அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துடுறீங்க. டைம் ஆயிடுச்சு, நீ போ தூங்கு, எனக்கும் தூக்கம் வருது. ஏன் வாயன் ஜின்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஏன்? சும்மா தான் சொல்லணும்னு தோணுச்சு. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி போயிடுறான். இங்கே உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த டைரி எடுத்து இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த டேவே முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். நாளைக்கு நியூ இயர். என்னோட புது ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
அடுத்த வருஷமாச்சும் என் லைஃப்பில் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி முடிக்கிறீங்க. இப்போ வயன் அந்த லாஸ்ட் பேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க நீங்கள் என்ன இதுக்கு மேலே எந்த பேஜும் இல்லை, இதுதான் லாஸ்ட் பேஜா? அப்போ வயனுக்கு என்னாச்சு? நான் யார் வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது இன்டர்நெட்டில் அந்த கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. அது படிக்க உங்கள் ஆயுசெல்லாம் வாய்டாகுது. அந்த கேஸை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் லக்கியோட ஃபோட்டோஸ், அதுவும் இல்லாமல் நடந்த எல்லா இன்சிடெண்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது. இதெல்லாம் படிச்சுட்டே இருக்க டைமில் ஜேகே வந்ததையே நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. லக்கி, என்ன பண்ணிகிட்ருக்க? இன்னும் லேப்டாப் தான் வச்சு நோண்டிகிட்ருக்கியா? இவ்வளோ நேரமாக ட்ராமா பார்க்குறது ஏதாவது சாப்பிட்டே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே உங்ககிட்ட வர அவளோட கண்ணு அந்த ஆர்டிக்கலில் இருக்க அந்த ஃபோட்டோ மேலே விழுது. அது லக்கியோட அந்த ஃபோட்டோ, அந்த சிமெண்ட் போட்டு அவளை அந்த ட்ரம்குள்ளே ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ. அதை பார்த்த உடனே அவன் வாய்ஸெல்லாம் வைடாகுது. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அந்த லேப்டாப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட இருந்த அந்த லேப்டாப்பை பிடுங்கி அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்குறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு, இதில் இருக்கிறதெல்லாம் என்ன ஜேகே? அப்போது நான் யார்? நான் வயனா இல்லை லக்கியா? எங்கே பாருடி, உன்னை யாரோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. உனக்கு யார் இதை பற்றிலாம் சொன்னது? முதல்ல இதெல்லாம் எதுக்கு நீ சர்ச் பண்ணிகிட்ருக்க? உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வைக்கிறான். நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு பதில் தெரிஞ்சாக்கணும். நான் யார்? எதுக்கு என்னை லக்கின்னு சொல்லி இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டுருக்க? லக்கி செத்துட்டா தானே? இங்கே பாரு, திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத. நீ தான் என் லக்கி, புரியுதான்? சிக்கு எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவேன்? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? இதுக்கு மேலே நீ சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிட்டுருக்க முடியாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. என்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ஷர்ட் காலரை பிடிச்சி உண்மையை சொல். நான் யார்? நான் போயனா இல்லை வேறு யாராச்சா? ஆனால் நான் லக்கி இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இப்படி உலுக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி, இங்கே பாரு, நீ என் லக்கி தான். நான் லக்கி கிடையாது. நீ போய் சொல்லிகிட்ருக்க, என்னை ஏமாற்றிட்டுருக்க. இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத, என்னை ஒன்று அடிக்க வைக்காத, விட்டுரு. எனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க ஃப்ளவர் விஷை தூக்கி கீழே அடிக்கிறீங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உனக்கு யார் என்ன சொன்னாங்க, நீ என்ன பார்த்த, என்ன படித்த, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் லக்கி மட்டும்தான், புரிஞ்சுதா? நான் லக்கி கிடையாதுன்னு சொல்கிறேன். லக்கி இறந்து போயிட்டான். அதுவும் அவள் செத்துது இப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தோம் நீ என்ன இங்கே அவளை மாதிரி எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ யார்? இங்கே பாருடி, நீ என் லக்கி தாண்டி. உனக்கு புரியல. இங்கே வா, ஃபஸ்ட் உட்கார். நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? எனக்கு நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் எங்கே போகிறேன், எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும். இப்போ அவன் ஃபோர்ஹெட் அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறான். சொல்லிகிட்டே இருக்கேன், உனக்கு புரியலல்ல? குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். பெரிய இவ்வளோ மாதிரி குதிக்கிறேன். எவன் சொன்னான்? யாரை பார்த்தேன்? இல்லை நீயா அதெல்லாம் சர்ச் பண்ணியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சிக்கி, என்ன நீங்கள் அப்படியே பின்னாடி நகர்ந்து போகிறீங்க. எந்திரிச்சு நின்றுட்டு அவன் அப்படியே டிஸ்பிளேஃபாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ முன்னாடி இருக்க சிக்கேவா நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் ஃபேஸில் இருக்க அந்த எக்ஸ்ப்ரெஷன், அவன் கண்ணில் இருக்க அந்த கோவம், அவன் பேசுகிற வித்தம், அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் உன்னோட உண்மையான முகம் இல்லை? இதனால் என்கிட்ட நரிச்சிட்டு இருந்திருக்க, என்னை ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு, அப்படி தானே? எங்க பாரு, நான் நடிக்கல. என் லக்கி கிட்ட நான் இப்படி தான் இருப்பேன். நீ பார்த்தலாம் அந்த மாதிரி. நீ என் லக்கி, அதனால் நான் அப்படி இருக்கேன்.
இந்த ஃபேஸ், இந்த என்னோடய சைட், இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீ இப்போ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. அதனால தான். ஏன்னா நான் உனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரேஞ்சர் தான். நான் யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சாக்கணும் ஜிக்கி, நான் யார், எதுக்கு என்னை இங்கே அடைச்சி வச்சிருக்கா, எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டுருக்க, எனக்கு பதில் சொல்லு. அவனுக்கு செம்ம வெறியாகுது. சொல்ல மாட்டேல்ல? சொல்ல வேண்டாம், நானே கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் அவங்க கூட நான் இருக்க மாட்டேன். யார்கிட்ட போனால் எனக்கு உண்மை தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அவன் கோவத்தில் உங்கள் கையை பிடிச்சி எடுத்து பட்டுன்னு ஸ்லாப் பண்ணுறான். உங்கள் லிப்ஸ் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. போகிறமே எடுத்து சொல்லிட்டுருக்க பெரிய சிக்கி அடிக்க வைக்கிறடி. இங்கே பாரு, சே இந்த ஃபேஸில் போய்ட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். இங்கே ஆண்டை தட்டி விட்டுட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறீங்க. இங்கே பாரு, நீ என் லக்கி தான். நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, லாஸ்ட் சான்ஸ், ஃபைனலாக கேட்குறேன். இது வரைக்கும் எப்படி என் கூட இருந்தியோ அதே மாதிரி இருந்துடு. இப்போ நீ இதை படித்தது, நீ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துடு. புரியுதா? திரும்பவும் என் லக்கியாக என் கூட இரு. இதுக்கு நான் செத்து போயிடுவேன். உன் கூட பொய்யா ஏதோ ஒரு அடையாளத்தில் வாழறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. உனக்கு தேவையா? உன்னை கோயின் மாதிரி வச்சுருந்தேன். இதுக்கு தான் உன்னை இத்தனை வருஷம் கோமால வச்சுருந்தேன். இப்போவும் பிரச்சனை இல்லை. எனக்கு உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும். என் லக்கி என் கூட இருந்துகிட்டே இருந்தால் போதும். நீ என்கிட்ட பேசணும், சிரிக்கணும் அப்படிலாம் இல்லை. திரும்ப உன்னை நான் தூங்க வச்சிடுறேன். இப்போதான் என் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறான். உங்களுக்கு இதெல்லாமே கேட்குது. ஆனால் உங்களால் ரியாக்ட் பண்ண முடியல. உங்களால் ஐஸை ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப வீக்காகிடுறீங்க. அவன் உங்கள் காரில் போட்டுட்டு அவன் ஃபோன் எடுத்து டயல் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே வேகமாக ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கான். ஹலோ, டாக்டர், நான் லக்கியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். லேபுக்கு தான் வந்துட்டுருக்கேன். சீக்கிரம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண. அவளை திரும்ப நம்ம தூங்க வைக்க போகிறோம். சார், ஆனால் எதுக்கு? சொன்னதை மட்டும் செய். ஓகே சார் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லாத்தையும் அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு இதெல்லாமே கேட்குது. இங்கே எப்படியாச்சுங்கிறது தப்பிச்சு போயாக்கணும். நான் எங்கே போகிறது? இல்லை, இவங்க திரும்ப என்ன மயங்க வச்சு கோமாக்கு அனுப்பிட்டாங்கன்னா என்னால் எல்லாத்தையும் திரும்ப சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே புலம்பிட்டுருக்கீங்க. சிக்கி கொஞ்ச நேரத்தில் வேகமாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த லேப்க்கும் போய் ரீச் ஆகிட்டான். உங்களை அந்த லேப்குள்ளே தூக்கிட்டு போய்ட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை போட்டுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இசிஜி அந்த மிஷின்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. சார், எல்லாமே நார்மலாக இருக்குது. நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? சீக்கிரம் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே கூடாது. ஆனால் சார், இதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் அவங்கள எந்திரிக்க வைக்கும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சீக்கிரம் போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த நர்ஸ் உங்களுக்கு அந்த இசிஜி மிஷின் அதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து திரும்புகிறான். நீங்கள் பக்கத்தில் இருக்க ட்ரேவை கொஞ்சமாக நகர்த்திட்டு தட்டி விட்டுறீங்க. என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் அங்கே அந்த பெட்லேயே இல்லை. எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க. நீங்கள் அந்த பெட்லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கீங்க. கான்ஷியஸ் வந்துடுச்சான். ஏய், சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேக்கி கத்துறான். இந்த டாக்டர் போய்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வராரு. அதுக்குள்ளே நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. இங்கே கீழே விழுந்ததில் உங்கள் தலையில் வேறு அடிபட்டுருக்கோம். இங்கே பார் லக்கி, கோஆப்ரேட் பண்ணு. முடியாது, நான் இது போயே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருந்து அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த
லிவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் புகையாக இருக்குது. நீங்கள் அதை வச்சு அவங்க மண்டையில் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடுறீங்க. நீங்கள் அது யார் மண்டையில் அடிச்சிங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஜேகே மண்டையில் தான் விழுந்துருக்கும். நீங்கள் அந்த இடத்த விட்டு போகும்போதுக்குள்ளே அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. அவங்க கண்ணில் படாத மாதிரி நீங்கள் கீழே அப்படியே தவிர்ந்து அந்த லேபை விட்டு வெளியில் போகிறீங்க. அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லோரும் அந்த ரூம்குள்ளே வந்து ஜேகேக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிருப்பீங்க. தேங்க் காட், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஒரு ரோட் சைடில் ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் காலெல்லாம் அடிபட்டுருக்கு. இப்போது ப்ளீட் ஆகிட்டும் இருக்குது. உங்கள் ஹெட், ஃபோர்ஹெட் எல்லாமே ப்ளீட் ஆகிட்ருக்கு. உங்கள் லிப்ஸ், உங்கள் கன்னத்தில் வர அந்த ஹேண்ட் பிரிண்ட் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு டாக்ஸிக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அந்த டாக்ஸி டிரைவர் உங்களை இடிக்கிற மாதிரி கிட்ட வந்து பிரேக்கப் போடுறாரு. ஏம்மா பார்த்து போக மாட்டியா? சார் எனக்கு டாக்ஸி வேணும். உங்கள் கண்டிஷனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணுமாம்மா, முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாக்ஸியில் ஏறிடுறீங்க. சரிம்மா எங்கே போகணும் சொல்லு, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையை பிடிச்சிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. கிம் கோஆப்ரேஷன். என்ன கிம் கோஆப்ரேஷன்? இதுதான் அன்றைக்கி அந்த பர்சன் கொடுத்த அந்த கார்டில் இருந்துச்சு. அப்போ நான் கிம் கோஆப்ரேஷன் பில்டிங்க்கு போகணும். டிரைவர் சார், என்ன கிம் கோஆப்ரேஷன், கிம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா? ஆமாம், அங்கே கூப்பிட்டு போங்க. அவர் உங்களை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அங்கே கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் நடந்த எல்லா விஷயமும் உங்கள் மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்குது. உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் லக்கியா இல்லை வாய்னா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. ஆனால் நீங்கள் லக்கி இல்லைன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் நீங்கள் வாய்னா இல்லையா இல்லை வேறு யாராச்சும் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் அப்படியே அந்த பில்டிங்க்கு முன்னாடி போய்ட்டு நிற்கிறீங்க. நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன். சரிம்மா பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்க கார்ஸ் எல்லோரும் உங்களோட மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் அதுவும் அங்கங்கே அப்படியே ப்ளீட் ஆகிட்டு பிளட் ஸ்டைனாக இருக்கும். நீங்கள் உள்ளே நடந்து போகும்போதே அப்படியே லிம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப வீக்காக தான் போகிறீங்க. ஃபோர்ஹெட்டில் இன்னும் பிளட் வரைஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் ரிசப்ஷனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நான் மிஸ்டர் பார்க் பார்க்கணும். பார்க்? இங்கே நிறைய பார்க் இருக்காங்க. இங்கே யாரை பற்றி பேசுகிறீங்க? பார்க் ஜென்ரல் மேனேஜரா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அவருக்கு என்ன தெரியும், நான் அவரை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் 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 ஒயின் இல்லை லக்கி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவர் என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வீக்காக அந்த அங்கே இருக்க அந்த டேபிளை சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே மேம், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்க ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்க எல்லோரும் உங்களை வியர்டாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மன் பிக் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு 2-3 தடவை கால் வருது, ஆனால் அவன் பிக் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போ அவனை பார்த்து முறைக்கிறான். ஜிம்மன் மீட்டிங்கில் இருக்கும், ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டுருக்கு. சாரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவன் வெளியில் போயிட்டு, ஹலோ, நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியாதா? சார், அது உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன். சார் அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப அடிபட்டுருக்கு சார். பொண்ணா? ஆமாம் சார், அவங்க பேர் ஏதோ லக்கின்னு சொன்னாங்க. என்ன லக்கி நான் சொன்னேன்? ஆமாம் சார். சரி ஓகே, நீங்கள்
அவங்கள எம்டி ரூமுக்கு அனுப்பி வைங்க, நான் அங்கே தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே சார். நீங்களே பர்சனலாக கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் இப்போ அந்த காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் மேம் சார் உங்களை வர சொன்னார், வாங்க மேம், நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க, ஆனால் கீழே ஸ்டம்பிள் ஆகிட்டு கீழே விழலான்னு போகிறீங்க. இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு உங்கள் கையில் பிடிச்சி அவங்க லிஃப்ட்டுக்கு வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே அங்கே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போயிட்டு வி ஜிம்மன் கைஸ் மீட்டிங்கை நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். வி என் கூட வா. டேய் என்னடா வளரிட்டுருக்க? வி வாயின் வந்திருக்கான். என்ன? ஆமாம் வாயின் வந்திருக்கான், வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வியோட கேபினுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இருட்டா நானே போய் நான் கேபினுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், அவன் வந்துடுவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களோட கேபினுக்கும் போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகுது, ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நீங்கள் வரீங்க. இப்போ வி குறுக்க நெருக்க நடந்துட்டு இருந்திருப்பான். இந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்து அடுத்த நிமிஷம் வாயன் வந்திருக்காளாம். சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரான். உங்களை பார்த்து அடுத்த நிமிஷம் 2 பேருக்குமே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்கள் கிட்டே ஓடி வந்து அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி, ஹே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, ஹிட்டெல்லாம் ப்ளீட் ஆகிட்டு, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க அந்த சேரில் உட்கார வச்சுட்டு, ஜிம்மன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடு. டேய் இருடா ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறான். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னன்னு சொல்லுவேன். ஐம் சாரி லாகே, அது வெளியில் டாக்ஸி இருக்குது, அதுக்கு பே பண்ண முடியுமா? ஓகே மேம், நீங்கள் அது கொஞ்சம் என்னென்ன பார்த்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னன் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே சொல்கிறான். ஸோ அவங்களும் நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஓகே டார்மே, இந்த எபிசோடத்தோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா பை பை, see you later.